வெல்கம் டு தமிழ் பட்டாளம். இன்னைக்கு நடந்த குரூப் 4ஓட ஜிஎஸ் ஆன்சர் கீ பார்ப்போம். அரசு புறம்போக்கு நிலங்களை தாழ்த்தப்பட்ட சமூகத்திற்கு வழங்குவதன் வாயிலாக அரசின் நிதி வருவாயின் பெரும் பகுதியை கொள்ளலாம் என 1892ஆம் ஆண்டு ஃப்ரீமன் ஹெரட் அறிக்கையை ஏற்றுக்கொண்டது. காரணம், மனிதநேயமிக்க நபர்கள் தாழ்த்தப்பட்ட சமூக மக்களின் கல்வியினை மேம்படுத்தும் பொருட்டு பஞ்சமர் பள்ளிகளை செங்கல்பட்டில் உள்ள பஞ்சமி நிலங்களில் நடத்தினர். இது வந்து தன்னார்வலர்கள், தன் மனிதநேயம் படுத்தவர்கள்லாம் அரசை நடத்திருக்காங்க. அதனால் இந்த கூற்று தப்பு. ஸோ கூற்று சரி, காரணம் தவறு. கீழ்கண்ட தமிழ்நாட்டு நிதி அமைச்சர்கள் யார்? அவர்களின் பட்ஜெட் ஆண்டை அடிப்படையாக கொண்டு காலவரிசைப்படுத்துக. இதில் ஃபர்ஸ்ட் வந்து நெடுஞ்செழியன், இரண்டாவது பன்னீர்செல்வம், மூன்றாவது பழனிவேல் தியாகராயன், நாலாவது வந்து திரு தங்கம் தென்னரசு அவர்கள். சரியான இணையை கண்டறிக. நியூ இந்தியா பாரதியார் கிடையாது, 50%. தேசபக்தன் வாவே சுப்பிரமணியம் கிடையாது, திருவிக்கா. நவசக்தி வந்து திருவி கல்யாண சுந்தரம். தி ஹிந்து சுப்பிரமணியம். சரியான இணை. ஸோ 3, 4 மட்டும்தான் சரி. சரியான வாக்கியங்களை தெரிவு செய்க. காங்கிரஸ் கட்சி 1923ஆம் ஆண்டு சென்னையில் நடைபெற்ற தேர்தலை புறக்கணித்தது. கரெக்டு. சுயராஜ்ய கட்சி 11 இடங்களில் வெற்றி பெற்றிருக்காது, 37. சென்னையில் நீதி கட்சி அமைச்சரவை அமைத்தது. கரெக்டு. காமராஜர் சென்னையில் ஒத்துழையாமை இயக்கத்தை வழிநடத்தினார். ஒத்துழையாமை இயக்கத்தை காமராஜர் வழிநடத்திருக்க மாட்டார். இதில் சரியான வாக்கியங்கள்னா 1, 3 தான் சரி. இஸ்ரோவால் GSLV F-15 ராக்கெட் ஏவப்பட்ட தினம் வந்து மார்ச் 29, 2025. ஜனவரி 29, 2025. ரவீந்திரநாத் தாகூர் தனது சார் பட்டத்தை துறந்தார். ஏப்ரல் 13, 1999 அமிர்தசரசு நகரில் ஜாலியன் வாலாபாக் படுகொலை நடைபெற்றது. அதற்காக தான் இவர் வந்து நைட்வுட் பட்டம் சார் பட்டத்தை திறந்திருப்பார். கூற்று மற்றும் காரணம் இரண்டுமே விளக்கம் தான். கீழ்கண்டவற்றை பொறுத்துக. சட்டத்தின் பெயர் இயற்றப்பட்ட ஆண்டுகள். நுகர்வோர் பாதுகாப்பு விதிகள் வந்து 1981, 1987. மருந்து கட்டுப்பாடு சட்டம் வந்து 1950. ஏகபோகம் மற்றும் கட்டுப்பாட்டு வர்த்தக நடைமுறைகள் சட்டம் 1969. பொருட்கள் விற்பனை சட்டம் 1930. ஏ, ஆப்ஷன் ஏ. பின்வரும் விருதுகளை காலவரிசைப்படுத்துக. ஃபர்ஸ்ட் வந்து பத்மஸ்ரீ விருது, ரெண்டாவது பத்மபூஷன். ப்ரொனாலஜிக்கல் ஆர்டர் கரெக்டாக தான் இருக்கும். 1, 2, 3, 1, 2, 3, 4. மேக்ஸ் இந்த சமக்கு ஆன்சர் வந்து டி. 110வது கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து ஏ. 111க்கும் ஏ. சரியான கூற்றை தேர்வு செய்க. ஸ்பேஸ் மைத்ரி என்பது இந்தியா மற்றும் ஆஸ்திரேலியாவிற்கு இடையான கூட்டு விண்வெளி திட்டம் தான். இத்திட்டத்தின் மூலம் விண்வெளிக்கான அணுகல் செலவை இந்தியா குறைக்க எண்ணுகிறது. கூற்று மற்றும் காரணம் இரண்டு சரி. சரியான விளக்கமே. பின்வருவற்றுள் மண்டல கமிஷன் அறிக்கையோடு தொடர்புடைய சரியான கூற்றினை எவை? இந்த ஆணையம் சமூகம், கல்வி மற்றும் பொருளாதாரம் ஆகிய 3 குறிகாட்டிகளை பயன்படுத்தியுள்ளது. தனது குறிகாட்டுகளில் 5 அளவுகோல்கள் மற்றும் கல்வி குறிகாட்டில் 2 அளவுகோலையும் பயன்படுத்தப்பட்டது. தவிர பொருளாதார குறியீட்டில் 4 அளவுகளை பயன்படுத்தப்பட்டது. ஆக மொத்தம் 11 அளவுகோல் மண்டல கமிஷன் அறிக்கையில் பயன்படுத்தியது. 1, 3 மட்டும். 1, 3 சரி. சரியான இணையை தேர்ந்தெடுக்க. பாம்பே திட்டம் 1940, காந்திய திட்டம் இது வந்து இன்டர்சேஞ்ச் பண்ணியிருக்காங்க ரெண்டையும். சர்வோதயா திட்டம் 1950. இப்போ 1, 4 மட்டும் சரி. தென்னிந்திய பிரபலங்கள் சவுத் இந்தியன் செலிபிரிட்டிஸ் என்னும் நூலில் ஆசிரியர் KM பாலசுப்ரமணியம் சி நடேசன் முதலியார் மகாத்மா காந்தியுடன் ஒப்பிட்டு எழுதியுள்ளார். நீதி கட்சியின் இருதயமாக திகழ்ந்த நடேசன் முதலியார் அன்புக்கும் பண்புக்கும் பொறையுடைமைக்கும் சமரச மனப்பான்மைக்கும் எடுத்துக்காட்டாக விளங்கினார். கூற்று மற்றும் காரணம் இரண்டும் சரி. சரியான விளக்கமே ஆகும்.
கீழ்காணும் நூல்களின் ஆசிரியர்களோடு பொறுத்துக. வெற்றி வேட்கை அதிவீரராம பாண்டியர், நன்னெறி சிவபிரகாசர், நீதிநெறி விளக்கம் குமரகுருபர், நல்வழி ஔவையார். ஆப்ஷன் சி. கூற்று மற்றும் காரணங்களை கவனிக்க. காலநிலை, நிலத்தோற்றம், மண், இயற்கை வளங்கள் போன்றவை மக்கள் தொகை பரவலை கட்டுப்படுத்துகின்றது. பிறப்பு இறப்பு விதங்கள் மக்கள் தொகை பரவலை பாதிக்கவில்லை. தவறு. கூற்று சரி, காரணம் தவறு. கீழ்கண்டவற்றில் காந்தி எர்வின் ஒப்பந்தம் ஏற்றுக்கொள்ளப்பட்ட அம்சங்கள் உப்பு சுய பயன்பாட்டிற்கு உற்பத்தி செய்ய அனுமதித்தது. வன்முறையில் ஈடுபட்ட அரசியல் கைதிகளை தொடர்ந்து சிறையில் வைப்பது தவறு. அந்நிய துணிகள் விற்கும் கடைகள் முன் ஆர்ப்பாட்டம் நடத்த அனுமதித்தது. பகத்சிங் மற்றும் அவரது தோழர்களுக்கு விதிக்கப்பட்டிருந்த மரண தண்டனையை குறைத்தது. தப்பு. 1, 3 மட்டும் சரி. தமிழ்நாடு ஊழல் தடுப்பு மற்றும் கண்காணிப்பு துறை இயக்குநரகத்தின் இலவச அழைப்பு எண் 6465 1964 1965. இந்திய அரசமைப்பு உள்ளடக்கம் கூட்டாட்சி அரசமைப்பு ஆகும். கரெக்டு. இந்திய அரசமைப்பு ஐக்கிய அமெரிக்க நாடுகள் போல இரட்டை குடியுரிமை வழங்குவதில் ஒற்றை குடியுரிமை தான். கூற்று சரி, காரணம் தவறு. ஆப்ஷன் இதுக்கு ஏ. இதுக்கு ஏ. பின்வருவனவற்றில் தவறாக பொருத்தப்பட்டுள்ளதை கண்டறிய. லோக்பால் மற்றும் லோக் ஆயுக்தா சட்டம் நடைமுறைக்கு வந்த காலம் ஜனவரி 16, 2014. தமிழ் செம்மொழியாக அறிவிக்கப்பட்டது அக்டோபர் 12, 2004. இது தப்பு. இந்திய தேர்தல் ஆணையம் சட்டப்பிரிவு 324 சரி. இந்திய தேசிய ஒருங்கிணைந்த ஆணையம் 1960 தப்பு. தவறாக பொருத்தப்பட்டுள்ளதான் கேட்டிருக்காங்க. 2, 4 மட்டும்தான் இருக்கு. அது தப்பாக இருக்குது. சூரியகர் முப்பட் பிஜிலி யோஜனா எந்த திட்டத்தின் நோக்கமானதுன்னா வீட்டு கூரைகளில் சூரிய ஒளி மின்சாரம் நிறுவுவது. கூற்று மற்றும் காரணங்கள். 1966-69 திட்ட காலம் ஆண்டு திட்டம் அல்லது திட்ட விடுமுறை காலம் என அழைக்கப்பட்டது சரி. ஏனெனில் சீனா மற்றும் பாகிஸ்தானுடன் ஏற்பட்ட 2 பெரிய மோதல்களே காரணம். கூற்று மற்றும் காரணம் இரண்டும் சரி. கூற்று காரணக்கான சரியான விளக்கமே ஆகும். பிரம்மஞான சபை பற்றி சரியான வாக்கியங்களை தேர்ந்தெடுக்க. மேடம் பிளாவட்ஸ்கி மற்றும் கர்னல் எஸ்.எச். ஆல்காட் ஆகியோரால் பிரம்மஞான சபை நியூயார்க்கில் தோற்றுவிக்கப்பட்டது. 1888 இந்தியாவில் அன்னி பெசன்ட் அம்மையார் இதில் இணைந்தார். இது தவறு. இதன் தலைமையகம் சென்னை அடையாற்றில் உள்ளது. 1, 3 மட்டும் சரி. கீழ்கண்டவற்றுள் பொறுத்துக. காரைக்கால் அம்மையார், மூத்த திருப்பதிகங்கள், ஆண்டாள், பாவைப்பாட்டு, அரங்கநாத முதலியார், கட்சி கலமகம், சேரன்மான் பெருமாள் நாயனார் திருவந்தாதி. ஆப்ஷன் சி. கீழ்கண்டவற்றுள் எது தவறாக பொருத்தப்பட்டுள்ளதுன்னா 3 மட்டும் தவறாக பொருத்தப்பட்டுள்ளது. இந்திய தேசிய காங்கிரசின் முதல் மாநாடு 1885 டிசம்பர் 28 அன்று பம்பாயில் கூடியது. கரெக்டு. தமிழ்நாட்டு பகுதியிலிருந்து 21 பேரில் 22 பேர் கலந்து கொண்டிருப்பாங்க. இது தப்பு. கூற்று சரி, ஆனால் காரணம் தவறு. கருத்து ஏ மற்றும் காரணம் ஆர் வினாவை கருதுக. கருத்து குடியரசுத் தலைவர் உச்சநீதிமன்ற நீதிபதிகளை நியமனம் செய்கின்றார். கரெக்டு. நீதிபதிகளை நியமனம் செய்யும் பொழுது சட்ட அமைச்சரையும் கலந்தோசிக்க வேண்டும். இது தவறு. கூற்று சரி, காரணம் தவறு. ஹிமாச்சல் பிரதேசம் பியில் இருந்துச்சு. ராஜஸ்தான் ஏ. மேற்கு வங்காளம் டி. அந்தமான் நிக்கோபார். ஸோ ஆப்ஷன் ஏ. இதுக்கு ஆப்ஷன் பி. ஆப்ஷன் ஏ.
பின்வருவனற்றுள் 2021-22ஆம் ஆண்டு தமிழ்நாடு வேளாண் சாகுபடியோடு தொடர்புடைய உண்மையான கூற்றுகள் எவை யாவை? மயிலாடுதுறை தமிழ்நாட்டிலே அதிக பரப்பில் நெல் சாகுபடி செய்கிறது, தவறு. பெரம்பலூர் தமிழ்நாட்டிலே அதிக மக்காச்சோளம் சாகுபடி செய்தது, கரெக்டு. கள்ளக்குறிச்சி தமிழ்நாட்டிலே அதிகமான கரும்பு சாகுபடி செய்யப்பட்டது, கரெக்டு. ஒன்று மட்டும் உண்மையான கூற்றுகள் 2, 3. இந்தியாவில் பணவீக்கம் அதிகமாக இருப்பதற்கான காரணம் அதிக தேவைகள். வறுமை ஒழிப்பு திட்டங்களை காலவரிசைப்படுத்துகள். 3, 2, 1, 4. திருக்குறள். கொக்கொக்க கூம்பும் பருவத்து மற்றத்தொன் கூத்தொக்க சீர்த்த விடத்து. இக்குறளின் கருத்துக்கள் கொக்கை போன்ற செயல்படுதல் தவறு. காலம் கைகூடுவதற்கு காத்திருக்க வேண்டும், சரி. இக்குறள் தெரிந்து தெளிதல் என்னும் அதிகாரத்தில் இடம்பெற்றுள்ளது, தவறு. வாடியிருக்கும் கொக்கு என்ற சொல் இக்குறப்பாவிற்கு பொருத்தமான பொருள் விளக்கம் தரும், சரி. 2, 3 மட்டும் சரி. அப்படின்னா 1 தவறு, 2 சரி, 3 தவறு, 4 சரி. ராமலிங்க அடிகளாரை பற்றிய எந்த கருத்து சரியானது? இசைக்கருவிகளை தவிர்த்து மனம் ஒன்றாட்டல் வேண்டும் என்றார். விவசாயிகளுக்கு இரவு நேர பள்ளிகளை தொடங்கினார், தவறு. மனித தொண்டாற்றல் மூலம் வாழ்வின் முழுமை பயனை பெற்று இறையோடு ஒன்றாக வேண்டும் என்றார், கரெக்ட். அப்போ 1, 3 மட்டும் சரி. பின்வருவனவற்றுள் அகழாராய்ச்சி நடைபெற்ற ஊர்களை அவ்வூர் அமைந்துள்ள மாவட்டங்களுடன் பொருத்தி காட்டுக. அழகான்குளம், ராமநாதபுரம். கொடுமணல், ஈரோடு. கீழடி, சிவகங்கை. வாசசமுத்திரம், காஞ்சிபுரம். 4, 3 டி. கீழ்கண்ட இடப்பெயர்வு வேளாண்மை பகுதியோட பொறுத்துக. ரோ, வியட்நாம். ரோக்கா, பெசில். ஆப்ஷன் ஏ. லங்டங் மலேசியா. மில்பா, மெக்சிகோ. பின்வருவனவற்றுள் எவை சரியானவை? மதுரையில் ஹார்லி மில் தொழிலாளர்கள் 1918 வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டனர், சரி. மதுரை ஹார்லி மில் தொழிற்சங்க தலைவராக இருந்தவர் பி. வாடியா, தவறு. டாக்டர் பி. வரதராஜுலு அவர்களின் தொழிலாளர்கள் ஆதரவு பேச்சு அரசாங்கத்தின் கண்களை திறக்க காரணமாக ஆயிற்று, கரெக்டு. டாக்டர் பி. வரதராஜுலு பிரபஞ்ச மித்ரன் என்னும் பத்திரிகையை நடத்தினார். சரியானவை 1, 3, 4. ஆப்ஷன் சி. தேர்தல் பற்றி சரியான கூற்றுகளை கண்டறிக. 2003 எல்லா மாநில தேர்தல்களிலும் வாக்குப்பதிவு இயந்திரங்கள் பயன்படுத்தப்பட தவறு. மக்களவைத் தேர்தல் 2004 வாக்குப்பதிவு இயந்திரங்கள் மட்டுமே பயன்படுத்தப்படும் என்று வரலாற்றின் முடிவை எடுத்துள்ளது ஆணையம், கரெக்டு. 2 மில்லியன் வாக்குப்பதிவு இயந்திரங்கள் இந்த தேர்தலில் பயன்படுத்தப்பட்டது, சரி. 2, 3 சரி. இந்திய அரசமைப்பு நெகிழும் மற்றும் நெகிழா தன்மைகள் கொண்டுள்ளது, சரி. இந்திய அரசமைப்பு அடிப்படை கட்டமைப்பு மாறாமல் இதுவரை 100க்கும் மேற்பட்ட மாற்றங்கள் கொண்டுவரப்பட்டுள்ளது. கூற்று மற்றும் காரணம் இரண்டும் சரி. கூற்றுக்கான காரணம் சரியான விளக்கமே. நூத்தி 145க்கு ஏ. 146க்கு பி. 2024-25ஆம் ஆண்டு தமிழ்நாடு பொருளாதார அறிவிப்பின்படி அதன் உற்பத்தி திறனை பொறுத்து பின்வருவனற்றுள் ஏறு வரிசையில் வகைப்படுத்துகள்னா எண்ணெய் வித்துக்கள், நிலக்கடலை, கரும்பு உற்பத்தி, மக்காச்சோளம் உற்பத்தி, நெல் உற்பத்தி. 3, 2, 1 ஏறு வரிசை. கூற்று. 1793 காரன்வாலிஸ் பிரபு கிழக்கிந்திய வணிக குழுவின் ஆட்சியின் கீழ் ஜமீன்தாரி முறையை கொண்டு வரப்பட்டது. இம்முறையினால் ஜமீன்தார்கள் முழு நிலத்தின் உரிமையாளராக தங்களை அறிவித்துக் கொண்டனர். கூற்று மற்றும் காரணம் இரண்டுமே சரியான விளக்கமே, சரி. இரண்டும் காரணம். தமிழகத்தில் வாழ்ந்த மூவேந்தர்களின் பெருமை ஆட்சித்திறன் பற்றிய ஒரு சில கருத்துக்கள் மட்டுமே திருவள்ளுவர் தனது குறட்பாவில் தந்துள்ளார். காரணம் மன்னர்களின் ஆட்சித்திறன் பற்றி கருத்துக்களை கூற வேண்டும் என கருதினார். இது சரி. காரணம் சரி, கூற்று தவறு.
திருக்குறளில் அமைந்துள்ள துறவரவியல் அதிகாரத்தின் எண்ணிக்கை வந்து 13. 1925 ஈவேரா பெரியார் சுயமரியாதை இயக்கத்தை தொடங்கினார். சுயமரியாதை இயக்கத்தின் அதிகாரப்பூர்வ செய்தித்தாள் வந்து நியூ இந்தியா கிடையாது, குடியரசு. தப்பு. கீழ்கண்டவற்றில் சிவகலை அகழாய்வில் வாக்கியத்தில் பொருத்தமான பதிலை தேர்ந்தெடுக. சிவகலை ஆய்வு தாமிரபரணி ஆற்றின் வடக்கு கரையில் அமைந்துள்ளது. சிவகலை பகுதியில் வாழ்ந்த தமிழ் சமூகம் மிக பழமையானதாக கருதப்படுவது. அதாவது செம்பு மற்றும் தங்கத்திலான பொருட்கள் இங்கு கிடைத்துள்ளது. 1, 3 மட்டும் சரி. குறியீடாக RNA NCRNA என்ற என்ன முக்கிய பங்கு வகிக்கிறதுனா மரபணு கட்டுப்பாடு தான் முக்கிய பங்கு வகிக்கிறது. கூற்று: பல்லவர்கள் மரம், சுதை, உலோகம், செங்கல் போன்ற கட்டுமான பொருட்கள் இன்றி குடவரை கோவில்களை உருவாக்கினர். கருங்கற்கள் ஒன்றின் மீது ஒன்றாக அடுக்கி சுண்ணம் சேர்க்கப்படாமல் கட்டப்படும் கட்டிடங்களுக்கு கற்றாழிகள் என்று பெயர். கூற்று மற்றும் காரணம் இரண்டுமே சரி. சிந்து நாகரிகம் குறித்து பின்வரும் கூற்றுகளில் எது உண்மையானது? 1920களில் மார்டிமர் வீலர் ஹரப்பா பகுதியில் அகழாய்வு நடத்தினார். தவறு. மிக நீளமாக கருதப்படும் எழுத்துத்தொடர் 26 குறியீடுகளை கொண்டுள்ளது. சரி. பிரகீத மொழி கல்வெட்டுகளில் மெழுக்கா என்ற சொல் சிந்து பகுதியை குறிக்கிறது. தவறு. ஸ்ட்ரீட் லைட் கல்லில் அமைந்த மதகுரு அரசனின் சிலை வந்து மோகஞ்சதாரோவில் கண்டெடுக்கப்பட்டுள்ளது. சரி. சரியான பின்வரும் கூற்றுகள் எவை உண்மையானதை கேட்டிருக்காங்க. 2, 4 தான் உண்மை. மாநிலங்களுக்கிடையான குழுக்களை கால வரிசைப்படுத்துக. ராஜமன்னார், சக்காரியா, வெங்கட்ட செல்லையா, குன்சி. 2, 3, 4, 1. சி. 159க்கு பி, 160க்கும் பி, 161க்கு சி, 162. கூற்று மற்றும் காரணத்தை நன்றாக புரிந்து கொண்டு பின்னர் சரியான விடையை தேர்ந்தெடுக்க. கூற்று: தமிழ்நாட்டின் 2024-25 பொருளாதார அறிவிக்கையின்படி தமிழ்நாட்டின் நகர்ப்புற பணவீக்கம் 2019-20ஆம் ஆண்டில் 6 இருந்து 2024-25ஆம் ஆண்டில் 4.5ஆக குறைந்து காணப்படுகிறது. அதே நேரத்தில் கிராமப்புற பணவீக்கம் 5.4 என்ற விகிதத்தில் நிலையாக உள்ளது. சரி. இதன் முக்கியமாக அரசாங்கத்தினால் அமல்படுத்தப்பட்ட தமிழ்நாடு பொது விநியோக திட்டம் மற்றும் கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் மற்றும் 100 நாள் வேலைவாய்ப்பு உத்தரவாத திட்டம் போன்றவை பிற வருமான ஆதரவு திட்டங்களை ஏற்படுத்துகின்றன. கூற்று மற்றும் காரணம் இரண்டும் சரி. கூற்றுக்கான காரணம் சரியான விளக்கமே. பொருந்தாத ஒன்றை தேர்வு செய்க. 3, 4 மட்டும்தான் அதில் பொருந்தாது. மனத்தோடு வாய்மை மொழியனின் தவத்தோடு தன்னன் செய்வரின் தலை. கூற்று 1: வாய்மை பேசுவரின் தானம் தவம் செய்பவர்களிட சிறந்தவர்கள். சரி. வாய்மை பேசினாலும் தானம் சமம் செய்வரே சிறந்தவர்கள். தப்பு. கூற்று 1 மட்டும் சரி. கூற்று: 1930இல் சென்னை சட்டமன்றத்தில் முத்துலட்சுமி அம்மையார் சென்னை மாகாணத்தில் இந்து கோவில்களுக்கு பெண்கள் அர்ப்பணிக்கப்படுவதை தடுப்பது என்னும் மசோதாவை அறிமுகப்படுத்தினார். பின்னர் மசோதா ஒழிப்பு சட்டமாக மாறிய மசோதா பொட்டுக்கு கட்டும் சடங்கு நடத்துவது சட்டத்திற்கு புறம்பானது என அறிவித்தது. கூற்று மற்றும் காரணம் இரண்டும் சரி. மேலும் R என்பது ஏயின் சரியான விளக்கமே ஆகும். டெங்கு தோல், இளம்பிள்ளைவாதம் குடல் மற்றும் மூளை. தட்டமை தோல் சுவாசப்பை, சின்னம்மை சுவாசப்பை நரம்பு மண்டலம். ஆப்ஷன் ஏ. கீழ்கண்டவற்றில் பொருத்துக. அம்மோக வர்ஷர் வந்து கவிராஜ மார்க்கம். பாணர் காதம்பரி. 2, 3. ஆப்ஷன் பி தான் கரெக்ட். சுபாஷ் சந்திரபோஸ் பற்றி பின்வரும் கூற்றுகளில் எது தவறானது? சுபாஷ் சந்திரபோஸ் ஜனவரி 23, 1897 மேற்கு வங்காளத்தில் உள்ள கல்கத்தாவில் உள்ள கட்டாக்கில் பிறந்திருப்பார். இது தப்பு. இந்திய அரசு அவரது பிறந்த நாளான ஜனவரி 23ஆம் தேதி தைரிய நாள் என அறிவித்துள்ளது. சரி. சுபாஷ் சந்திர போஸின் பாரம்பரியத்தை போற்றும் வகையில் ஜனவரி 23ஆம் ஆண்டு தேசிய விடுமுறை நாளாக அறிவிக்கப்பட்டுள்ளது. தவறு. கூற்றுகள் தவறானது. அப்போ 1, 3 மட்டும்தான் தவறு.
சரியானவற்றை பொறுத்துக்க. குழுக்கள் மற்றும் அவற்றின் தலைவர்கள். இதில் 1, 4 மட்டும்தான் சரி. நூற்றி 71க்கு ஹச், 173க்கு 57, 173க்கு டி. தமிழ்நாடு சுகாதார சீர்திருத்த திட்டம், தமிழ்நாடு HSRP பற்றி தவறான கூட்டினை தேர்வு செய்கை திட்டம் உலக வங்கி ஆதரவுடன் செயல்படுகிறது. கரெக்டு. இத்திட்டம் மத்திய மாநில அரசாங்கத்தால் 60:40 என்ற விகிதத்தில் பயன்பாட்டு நிதியுதவி வழங்கப்படுகிறது. தவறு. இந்த முடிவு அடிப்படையில் அமைந்த திட்டத்தின் தமிழ்நாட்டின் சுகாதார மற்றும் குடும்ப நலத்துறையால் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. சரி. இத்திட்டம் SGD 9 அல்ல, இந்த இலக்கு அடைவதற்கான நோக்கமாக கொண்டுள்ளது. தவறு. தவறானது 2, 4 தவறு. இந்தியாவில் சரக்கு மற்றும் சேவை வரியானது பல படிநிலைகளில் இலக்குகளை அடிப்படையில் ஒவ்வொரு மதிப்பு கூட்டின் போது விதிக்கப்படுகிறது. இதன் நோக்கம் ஒரே வரி, ஒரே சந்தை, ஒரே நாடு. கூற்று காரணம் இரண்டுமே சரி. வள்ளுவரும் குறளும் என்ற நூலின் ஆசிரியர் கி.ஆ.பெ. விஸ்வநாதன். திருவள்ளுவர் உருவத்தினை முதலாக ஓவியமாக வரைந்தவர் வேணுகோபால சர்மா. கீழ்கண்ட கூற்றுக்களை கருத்தில் கொண்டு தவறானவற்றை தேர்ந்தெடுக்க. 1, 3 தான் தவறு. இதில் சரியான இணை 5 உலக வகைப்பாடு 1, 2, 4 மட்டும் தான் சரி, 3 தவறு. இதுக்கு ஆப்ஷன் சி. தவறான இணையினை கண்டுபிடிக்க 2 மட்டும் தான் தவறு. ஆனால் கிழக்கு திராவிட மொழி கிடையாது. சரியான பதவியேற்றுள்ள இந்திய தலைமை தேர்தல் ஆணையரை பற்றி சரியான கூற்று. ஞானேஷ்குமார் பிப்ரவரி 19, 2025 இந்தியாவின் 26வது தலைமை தேர்தல் அதிகாரியாக பணியாற்றினார். பதவி பொறுப்பேற்றார். செலக்டானதான். இவர் 1989ஆம் ஆண்டு இந்திய ஆட்சிப்பணியின் கேரளா பிரிவு அதிகாரியானார். இது தவறு. கேரள அரசின் செயலாளராக பல்வேறு துறைகளை கையாளும் பொறுப்பில் வைத்துள்ளார். 1, 3 மட்டும்தான் சரி. சரியான இணையை தெரிவு செய்க. உச்சநீதிமன்ற நீதிபதியின் ஓய்வு பெறும் வயது 60 கிடையாது. இந்திய குடியரசுத் தலைவர் தேர்தலில் நிற்பதற்கான குறைந்தபட்ச வயது 35. மேலவை உறுப்பினராக குறைந்தபட்ச வயது 30. கீழவை உறுப்பினராக குறைந்தபட்சம் 21. தப்பு. சரியானது 2, 3. ஆண்டுக்கு 4% கூட்டுவட்டியில் 6 வருடங்கள். இது ஆப்ஷன் டி. ஆப்ஷன் ஏ. ஆப்ஷன் ஏ. இதுக்கு ஆப்ஷன் சி. 187க்கு 188. கூற்று மற்றும் காரணம் உண்மை மற்றும் ஆர் என்பது ஏவுக்கு சரியான விளக்கமே. ஐடென்டிஃபை பின்வருவற்றுள் தவறான இணை 4 மட்டும்தான் தவறுதல். அயோத்திதாச பண்டிதர் 1 பைசா தமிழர். ராமலிங்க அடிகளார் திருவருட்பா. ஜோதிபா புலே குலாம்கிரி. சையத் அகமது கான் 4, 3, 2, 1. கூற்று. சென்னையில் ராஜாஜி தலைமையில் சைமன் புறக்கணிப்பு போராட்டம் நடத்த முடிவு செய்யப்படுவது தவறு. சைமன் குழுவில் உறுப்பினர் அனைவரும் வெள்ளையரே, அதாவது குழுவில் இந்தியரே இல்லை. கூற்று தவறு. காரணம் சரி. கூற்று மற்றும் காரணம் இரண்டும் சரி. கூற்றுக்கான சரியான விளக்கமே காரணம். விடியல் பயண திட்டம் தொடங்கப்பட்டது மே 2021. கீழ்கண்டவற்றுள் வேலுநாச்சியார் பற்றி எவை சரியானவை? 2 மட்டும்தான் சரியானவை. குடியரசுத் தலைவர் விழாவிற்கு தலைமை வகித்த குடியரசுத் தலைவர்கள். இதுக்கு ஆப்ஷன் 2. (196) ஆப்ஷன் ஏ.
198க்கு பி, 199க்கு சி, 200க்கு